நான் அறிந்த ஆரோக்கியத்தில் உடனிருவது லதா ராணி. கட் ஹெல்த், பெருங்குடல் ஆரோக்கியத்தை பற்றி பேசிட்டு வந்துட்டு இருக்கோங்க. இது 2வது பகுதி. நம்மளுடைய பெருங்குடல் பாதிப்பு அடைஞ்சிருக்குது அப்படிங்கிறதுக்கு 2வது காரணமா இதை நம்ம சொல்லலாம். அதாவது என்ன சாப்பிட்டாலும் நமக்கு ஏப்பம் வர்றது. அடுத்தது அதுக்கப்புறம் என்ன சாப்பிட்டாலும் ஒரு எரிச்சல், ஒரு என்ன சொல்றது, ஒரு வயிறு எரிச்சல், வயிறு உப்புசம். கரெக்ட், வயிறு உப்புசம்னு சொல்லுவோம் இல்லைங்களா? அந்த மாதிரி என்ன சாப்பிட்டாலும் வயிறு உப்புசமா இருக்கு, எனக்கு வயிற்றுக்குள்ள ஒரு எரிச்சல் இருக்கு, இந்த உணவுக்குள்ள எல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு எரிச்சல் வரும். அதுக்கப்புறம் என்ன சாப்பிட்டாலும் அதிகப்படியான ஏப்பம். ஈவன் தண்ணி குடிச்சிட்டு வந்து உட்கார்ந்துருந்தா கூட ஒரு 5 டைம் 10 டைம் தொடர்ந்து ஏப்பம் வந்துட்டே இருக்கும். அப்போ நம்ம போய் இந்த கேஸ்ட்ராலஜி டிபார்ட்மெண்ட்டை பார்த்து நம்ம என்ன பண்ணுவோம், ஒரு எண்டோஸ்கோபி ஃபஸ்ட்டு பண்ணுவோம், அடுத்து சிடி ஸ்கேன் பண்ணுவோம். இதெல்லாம் பண்ணி பார்த்துட்டு அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா, ஒரு சின்ன புண்ணும் கூட இல்லைங்க, உங்களுக்கு அங்கே இல்லை பார்ட்ஸில் இருக்கிற எல்லாமே ரொம்ப நல்லா இருக்குது, ஆனால் இதுக்கு என்னன்னு தெரியலங்கிட்டு அவங்க அந்த கேஸ் போகிறக்கு உண்டான மாத்திரைகள் தருவாங்க. அதை வாங்கிட்டு வந்து நம்ம ஒரு 2-3 நாள் சாப்பிடுவோம். அது மாத்திரை சாப்பிட்ற வரைக்கும் நமக்கு நல்லா இருக்கிற மாதிரி தோணும். பிறகும் தொடர் ஏப்பம் வந்துட்டே இருக்கும். அப்போது நம்ம என்ன சாப்பிட்டாலும் தொடர் ஏப்பம், வயிறு பொறுமல் இருக்கிறவங்களுக்கு நான் சொல்கிறது என்னன்னா, உங்களுடைய பெருங்குடல் ஆரோக்கியம் நல்லபடியாக இல்லை. ஸோ அதை ஆரோக்கியப்படுத்திக்கிறதுக்கு என்ன வழி அப்படிங்கிறத நீங்கள் பார்க்கணும். இது 2வது பார்ட்டு. இன்னும் ஒரு 2-3-4 பார்ட்டு இருக்குது. இந்த பெருங்குடல் ஆரோக்கியம் இல்லாமல் இருக்கிறதுக்கு இதுதான் காரணம்ங்கிறது. அந்த காரணங்கள் எல்லாம் சொல்லி முடிச்சுட்டு நம்ம பெருங்குடலை எப்படி ஆரோக்கியமாக வச்சுக்கிறதையும் நான் தொடர்ந்து சொல்கிறேன். நன்றி, வணக்கம்.